ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ட்ரீமியா தமிழ் சேனல். ஸோ இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, ரொம்பவே ஈஸியாக எப்படி நம்ம ஷேடிங் பண்ணுறது பென்சிலை யூஸ் பண்ணி அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கெல்லாம் முன்னாடி சேனலுக்கு ஏதாவது ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்க அப்படின்னாக்கா, இது ஒரு டுட்டோரியல் பேஸ் பண்ண சேனல். மறக்காமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, நம்ம எல்லாருக்குமே தெரியும் பென்சில் ஷேடிங்க்கு ரொம்பவே தேவையானது வந்து ஷேடிங் பென்சிலு. நான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட்லைன் பிராண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஷேடிங்லாம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இதுவே நீங்கள் மற்ற பென்சிலாம் எடுத்திங்க அப்படின்னாக்கா ஒரு சில இதில் கொடுத்துருப்பாங்க, ஒரு சில இதில் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, ஸோ இந்த ஆர்ட்லைன் பென்சிலில் வந்து பார்த்திங்கன்னா 6 பென்சில் இருக்குது. நீங்கள் மற்ற பிராண்டெலாம் எடுத்து பார்த்திங்கன்னா பென்சிலோடைய சைஸ் மாறும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதோட டார்க்னஸை வந்து குறிக்கிறதுக்கு, அதாவது அதோட ஷேடிங்னஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத குறிக்கிறதுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேப்பர் எடுத்து ஸோ அந்த 6 பென்சிலோட ஷேடிங்கும் போட்டு அது எந்த ஷேடிங் எந்த நம்பரில் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பென்சிலோட நம்பர் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வச்சுருக்கக்கூடிய பென்சில் இதில் வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து நமக்கு வந்து ஷேடிங் பண்ணுறப்போ ஈஸியாக இருக்கும் பார்த்து ஷேடிங் பண்ணுறதுக்கு. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த 4B போட்டிருக்கேன் இல்லையா, ஸோ 4B பார்த்திங்கன்னா அதோட ஷேடிங் இப்படி இருக்கும். ஸோ நம்ம டிராயிங்கில் இந்த ஷேடிங் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா இதுக்கான பென்சில் நம்ம ஈஸியாக சூஸ் பண்ணி நம்ம ஷேட் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கலர் ஃபோட்டோ வந்து எடுத்திருக்கேன். ஒரு ஹீரோயின் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக குண்டூர் காரம் அப்படிங்கிற அந்த சாங்கில் வந்து டான்ஸ் ஆடி இருக்கக்கூடிய ஸ்ரீலீலா அப்படின்னு சொல்கிற ஒரு ஆக்டரு. ஸோ இவங்களோட ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா கலரில் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம கலர்லேயே பார்த்து ஷேடிங் பண்ணோம் அப்படின்னாக்கா அது நல்லா டீட்டெயில்டாக வரும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக இருக்கவங்க பண்ணுவாங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. பென்சில் கீழே எடிட்டிங்கிற ஆப்ஷன் இருக்குல்ல அந்த மாதிரி. ஏன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கிறப்போ தான் பிகினர்ஸாக இருக்கிற நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ஷேடிங் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் அது பார்க்குறதுக்கே பார்த்து பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லையா. அதனால் இப்போ நம்ம கலரில் பண்ணோம் அப்படின்னாக்கா நிறைய டீட்டெயில்டாக பண்ணுவோம், ப்ரொஃபஷனல்ஸ்லாம் பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஹீரோயினியை வந்து அவுட்லைன் போட்டு வச்சுருக்கேன். இந்த அவுட்லைன் நான் வந்து எப்படி போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னாக்கா அந்த வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வரேன். நீங்கள் போய்ட்டு அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதே மாதிரி நம்ம வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றினா அந்த பிக்சரை வந்து நல்லா குவாலிட்டியாக அதை ஷார்ப்னஸும் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த பிக்சரை வந்து நம்ம ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ ஜூம் பண்ணி நம்ம ஷேடிங் பண்ணுறப்போ என்ன ஒரு பெனிஃபிட்னால் நமக்கு வந்து டீட்டெயிலாக நம்மளால் வந்து ஈஸியாக ஷேட் பண்ண முடியும். ஸோ வந்து இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சா அந்த பேப்பர் வந்து எடுத்து வச்சுக்கலாம், ஷேட் பண்ணி வச்ச பேப்பர். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பேஸ் கலரை வந்து நம்ம ரெண்டாவது நம்ம கொடுக்கணும். ஸோ பேஸ் கலர் கொடுக்கணும் அப்படின்னாக்கா அது வந்து எந்த கலரில் இருக்குதுன்னு பாருங்கள் பிக்சரில். ஸோ இந்த இடத்துலாம் பார்த்திங்கன்னா HB டோனில் இருக்குது, லைட்டான ஷேடிங்கில் இருக்குது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா கண்ணு வச்சு பார்த்திங்கன்னா தெரியும். அந்த கண்ணு சந்தில் பார்த்திங்கன்னா HB டோனில் இருக்குது. ஸோ அது ஃபோன்லேயும் பேப்பர்லேயும் இருக்கிறதால கலர் மாறும். ஸோ இப்போ நான் HB பென்சில் எடுத்துக்கிறேன். பார்த்திங்கன்னா என் கையில் வந்து HB பென்சில் இருக்குது. நான் குறிப்பிட்டு சொல்கிறேன், இது வந்து ஆர்ட்லைன் பென்சிலுங்கிறதால 6 பென்சில் தான் இருக்குது. நீங்கள் வேறு பிராண்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா அதுக்கேற்ற மாதிரி பென்சிலும் மாறும், அதுக்கேற்ற மாதிரி அந்த டோனோட அந்த நேமும் மாறுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போது நம்ம வந்து இந்த HB பென்சில் எடுத்து நம்ம ஷேட் பண்ணுறப்போ அந்த ஷேடிங் இருக்கிற இடத்துல மட்டும் ஷேட் பண்ணுங்கள். அதை தவிர்த்துட்டு நடுவில்லாம் ஷேட் பண்ணுறாதீங்க. எதுக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, ஸோ அந்த ஹைலைட்டுங்கிறது வந்து நம்ம விடணும். ஸோ இப்போ நம்ம எப்படி அங்கே ஷேட் பண்ணமோ அதே மாதிரி வந்து சேம் நம்ம இந்த HB டோன் எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துலாம் ஷேட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த கண்ணுக்கிட்ட, அப்புறம் இந்த கண்ணுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த இடத்துல, இந்த மாதிரி இந்த சைடில், அந்த தாடிக்கு சைடில் சின்னல இந்த மாதிரி இடத்துலாம் நம்ம ஷேட் பண்ணிக்கிறோம். பேசிக்கான ஸ்டெப்பு என்னன்னாக்கா, நம்ம வந்து ஒரு டிராயிங்கில் அவுட்லைனில் வந்து நம்ம ஷேட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஒரு HB டோன், ஒரு பேஸ் டோன்னு சொல்லுவாங்க, அதுதான் HB டோன். இது வந்து நார்மலாக அப்சரா பென்சில் கூட நம்ம யூஸ் பண்ணி கொடுக்கலாம். ஸோ கொடுத்து முடிச்சுட்டு அதை வந்து நம்ம ஸ்மச் பண்ணணும். நம்ம வந்து பிளண்டிங் ஸ்டெம்ப் கூட யூஸ் பண்ணலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரிய பிளண்டிங் ஸ்டெம்ப், அப்புறம் வந்து சின்ன பிளண்டிங் ஸ்டெம்ப் இருக்கும். நம்ம சின்ன பிளண்டிங் ஸ்டெம்ப் நிறைய இடத்துக்கு யூஸ் பண்ணுவோம், பெரிய பிளண்டிங் ஸ்டெம்ப் யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா அதை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா அவ்வளோவா கிடைக்காது, ரிசல்ட்டு கொஞ்சம் திட்டாக கிடைக்கும். நம்ம அதுக்கு பதில் இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி வந்து பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா ஷேடிங் இருக்கிற இடத்துல மட்டும் நீங்கள் வந்து அதை வந்து ஸ்மச் பண்ணி விடுங்க. இந்த ஹைலைட்டாக இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் பண்ணிங்க அப்படின்னாக்கா டிராயிங் ஃபுல்லாக வந்து கெட்டு போயிடும். ஸோ அதனால் வந்து ஷேடிங் இருக்கக்கூடிய இடத்துல மட்டும் பண்ணுங்கள். ஒரு சில இடத்துலலாம் அதை ஸ்மச் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக தேவைப்படும். ஸோ சின்னதான இடங்களுக்கெல்லாம் நம்ம இந்த மாதிரி சின்ன பிளெண்டிங் ஸ்டெம்ப் நான் சொன்னேன் இல்லையா, இந்த பிளெண்டிங் ஸ்டெம்ப் வச்சு நான் பண்ணுற பாருங்கள். இப்போ இந்த கண்ணுக்கிட்ட இந்த சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன பிளெண்டிங் ஸ்டெம்ப் வச்சு பண்ணால் மட்டும்தான் என்னால் பண்ண முடியும். அந்த காட்டன் கிளாத்தை வச்சு, சாஃப்டான கிளாத்தை வச்சு நம்மளால் பண்ண முடியாது. ஒரு பெரிய இடத்துக்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள். இப்போ செகண்ட் ஸ்டெப் என்னென்னு பாருங்கள். இப்போ வந்து பிளாக்கான கலர் எதுன்னு பாருங்கள், 10B இருக்குது. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா 8B எடுத்துக்கிறேன், எனக்கு 8B போதுங்கிறதுக்காக. ஸோ 8B எடுத்துகிட்டு நம்ம செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா அந்த கண், புருவம் இதெல்லாம் நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ அந்த பென்சில் நல்லா ஷார்ப்பாக வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஐப்ரோ வரைகிறப்போ ஸோ அந்த மாதிரி 8B பென்சில் நான் எடுத்துக்கிட்டு ஐப்ரோ வந்து ஃபஸ்ட்டு வந்து லைனாக போட்டுக்கிறேன் அதோட டேரெக்ஷனுக்காக. ஸோ இதேமாதிரி லெஃப்ட்டு ஐப்ரோலையும் வந்து லைனாக டேரெக்ஷனாக போட்டுட்டு நம்ம இதையும் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா ஸ்மச் பண்ணணும். ஸோ அந்த பிளெண்டிங் ஸ்டெப் எடுத்து ஸ்மச் பண்ணிவிட்டு அதுக்கான டீட்டெயில்ஸாக நம்ம வந்து அந்த லைன் வந்து அழிஞ்சு போய்டும். நம்ம ஸ்மச் பண்ணுவோன்னா திரும்ப அந்த லைனை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா போடணும் ஷார்ப்பாக. ஸோ போட்டோம் அப்படின்னாக்கா ஐப்ரோ வந்து நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக ஃபினிஷு. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா பேசிக் டோன் கொடுக்குறோம் ஷேடிங்கில். ரெண்டாவது ஸ்டெப் வந்து நம்ம டார்க்கான டோனில் கண், அப்புறம் அந்த ஐப்ரோலாம் பண்ணுறோம். இப்போ வந்து கண்ணுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த முடி,
அப்புறம் அந்த கண்ணோடைய அந்த டார்க்னஸ்ஸான அந்த ஏரியாலாம் இருக்கு இல்லையா, அந்த முடி இருக்கக்கூடிய அந்த ஏரியா, அப்புறம் உள்ள அந்த கருவிழி, ஸோ அதெல்லாம் வரையணும். உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஹைலைட்டை விட்டுருங்க, அந்த ஒயிட்டான ஹைலைட் நீங்கள் வரையும் போதே விடலாம், இல்லைனா நீங்கள் அவுட்லைன் போடுறப்பவும் வட்டமாக போட்டுட்டு கூட நீங்கள் வந்து அந்த ஹைலைட்டுக்கான வட்டத்தை போட்டுட்டு கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி ஷேடிங் பென்சில் எடுத்து நீங்கள் வந்து டார்க் பண்ணலாம். ஸோ நான் வந்து போடலை, ஏன்னா நான் இப்படியே பழகிட்டேன். உங்களுக்கு வேணும்னு நீங்கள் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மூக்கு, அந்த மூக்குக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த டார்க்கான ஏரியாவில் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லிப்புக்கான அந்த லைன்லாம் கொஞ்சம் டார்க்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பேசிக் டோன் கொடுத்துருங்க, ரெண்டாவது ஸ்டெப்பு டார்க்கான டோன் கொடுத்துருங்க. இப்போ வந்து நம்ம லிப்புக்கு வந்து ஷேட் பண்ண போகிறோம். ஸோ அதோட ஷேடு வந்து கலர் வந்து மேட்ச் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா 4Bக்கு ஈக்குவலாக வந்து அது ஷேடிங் வருது. ஸோ பார்த்தீங்கன்னா 4B பென்சில். ஸோ இதை எடுத்து நான் வந்து ஷேட் பண்ணுறேன். இப்போது லிப்புக்கு ஷேட் பண்ணுறப்போ கூட நல்லா பாருங்கள், அதில் வந்து ஒயிட்டான ஏரியாஸ் ஹைலைட்டுன்னு இருக்கும். ஸோ அந்த ஹைலைட்டை வந்து விட்டுருங்க. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம போகிறோம் அப்படிங்கிறது வந்து அந்த ஹைலைட்டை விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பிளெண்டிங் ஸ்டெப் எடுத்து அதையும் வந்து நம்ம ஸ்மெச் பண்ணி விட்றோம். அப்புறம் சின்ன சின்ன டீட்டெயில்ஸ்லாம் வந்து நமக்கு கிடைக்கணும் அப்படின்னாக்கா அந்த லைன்ஸ் எல்லாம் நீங்கள் நல்லா ஷார்ப்பாக போடுங்க. நல்லா கவனமாக பார்த்து உள்ளே இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணுங்கள். ஸோ இப்படி ஃபில் பண்ணிங்கனாலே போதும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிஞ்சு செகண்ட் ஸ்டெப் முடிஞ்சிடுச்சு. இப்போ தேர்ட் ஸ்டெப்பு நம்ம வந்து ஹேருக்கு போகிறோம். ஹேருக்கு போகிறப்போ நல்லா கவனிச்சிக்கோங்க, 10B கலரில் தான் இருக்குது. ஸோ அதனால் 10B பென்சில் எடுத்துகிட்டு நான் வந்து எடுத்தோடனே டார்க்காக பண்ணலை. ஸோ அந்த லைன்ஸ்லாம் நான் அவுட்லைன் போட்டு வச்சுருக்கேன் இல்லையா, அந்த லைன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற டேரெக்ஷன்லேயே அந்த வந்து பிளாக் டோன் வந்து நான் கொடுக்குறேன். ரொம்ப டார்க்காக பண்ணலை, அந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து அந்த இடத்துலலாம் வந்து ஷேடிங் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஃபஸ்ட்டு அந்த டேரெக்ஷனை எடுத்த மாதிரி நம்ம ஷேடிங் பண்ணிக்கணும். அந்த லைன்ஸ்லாம் நம்ம வந்து அந்த லைட்டான டோன் வர லைன்ஸ்லாம் நம்ம வந்து கரெக்டாக விட்டுறணும். ஸோ இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த கிளாத் இருக்குல்லையே அதை வச்சு நம்ம வந்து எல்லாத்தையுமே மெர்ச் பண்ணி விடணும். ஏன்னா நம்ம லைட்டாக விட்ட அந்த லைன் கூட நம்ம இது கூட மெர்ச் ஆகி அந்த முடியோட ரியலிஸ்டிக் எஃபெக்ட் வந்து தரணும். அதாவது தரும் நம்ம பண்ணோம் அப்படின்னாக்கா. ரெண்டாவது ஸ்டெப் வந்து நீங்கள் வந்து மறுபடியும் அந்த முடியில் எங்கெல்லாம் டார்க்னஸ் இருக்கோ அப்புறமா நம்ம ஆட் பண்ணி அதை வந்து ஸ்மெச் பண்ணிக்கலாம். ஸோ இதே ஸ்டெப்பை பயன்படுத்தி தான் இந்த டோட்டல் முடியை வந்து நான் வந்து 10B பென்சில் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு நான் பேஸாக ஒரு டோன் கொடுத்துட்டு அதை ஸ்மெச் பண்ணி விட்டுட்டு திரும்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த லைன்ஸை வந்து மறுபடியும் டார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் வந்து முடி வந்து எக்ஸாக்டாக அதில் இருக்கிற மாதிரியெல்லாம் போட தேவையில்ல. ஜஸ்ட்டு நமக்கு வந்து அந்த டைரெக்ஷனில் முடி இருந்தாலே போதும். நீங்கள் முடி வரைஞ்சிங்கன்னா எந்த ட்ராயிங்காக இருந்தாலுமே இதே தான் சொல்கிறேன். நீங்கள் பர்ஃபெக்டாக அதே மாதிரி தான் வரையணும், அந்த ஆர்டர்லாம் எடுத்து பண்ணுறீங்கன்னா நீங்கள் அதே மாதிரி பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி ஹீரோயினி பிக்சர்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்கன்னா இப்படி நார்மலாகவே பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 2B பென்சில் எடுத்து நம்ம செகண்ட் ஷேடிங் கொடுக்கணும். ஸோ அந்த கண்ணுக்கிட்ட சைடில் அப்புறம் அந்த சின்னுக்கு கீழெலாம் கொஞ்சம் டார்க்கஸ்ட்டு ஷேடிங் இருக்கும். ஸோ லாஸ்ட்டாக வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹேருக்கு பண்ணி முடிச்சுட்டு இந்த மாதிரி டார்க்கஸ்ட்டு ஷேடிங் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்து 2B பென்சில் யூஸ் பண்ணி ஷேட் பண்ணிவிட்டு அதை ஸ்மச் பண்ணுங்கள். இதுவே போதுமானதான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் ஸ்டெப்பாக நீங்கள் கீழே வரலாம். கீழே வந்து ட்ரெஸ்ஸுக்கு அப்புறம் விட்டு வச்ச அந்த ட்ரெஸ்ஸோட ஷேடிங் டார்க்னஸாக இருந்தால் டார்க்னஸாக போடுங்க, லைட்டாக இருந்தால் லைட்டாக போடுங்க. இது 10Bலே இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நான் 10Bலே போட்டுக்கிறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ். நம்ம வந்து வரையக்கூடிய ட்ராயிங்கில் இன்னொரு விஷயத்தை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபைனலாக நம்ம வந்து இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் ஆட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கின் டோனும் அப்புறம் டார்க்கஸ்ட் ஸ்டோனான முடி ட்ரெஸ்ஸும் வித்தியாசப்படுத்தி காட்டணும். ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் இருக்கணும். ஸோ ஃபைனலாக நமக்கு கிடைச்ச ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். உங்களுக்கு வந்து இந்த ஹீரோயினோட ட்ராயிங் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலுக்கு. உங்களுக்கு ஏதாவது வீடியோ போடணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.